பிரணவத்தின் பொருள் பற்றி கந்தன் பிரம்மாவிடம் கேட்டதைப் பற்றிய கதையை காண்போம். முதல் வேதம், ரிக் வேதம் சொல்லுங்கள் என்று கந்தன் பரீட்சை தொடங்குகிறார். ஓம் என்று பிரம்மன் தொடங்குகிறார். முருகன் அவரை நிறுத்துகிறார். அந்த ஓம் என்றால் என்ன என்று கேட்கிறார். பிரம்மன் பதிலியாமல் நின்றார். முருகன் இறுதியாய் கூறுகிறார், பிரணவத்தின் பொருள் கூடத் தெரியாது, ஏன் படைப்பதையும் கற்பிப்பதையும் செய்கிறீர்? அவ்வாறு கூறி பிரம்மனின் 4 தலைகளையும் தட்டுகிறார். பிரம்மனை பிடித்து வீரவாகுவிடம் சிறையிடு என்று ஆணையிடுகிறார். அமரர்கள் பயந்தளர். படைப்பு நின்றுவிடுமோ என்று கவலையில் திருமாலும் இந்திரனும் சிவபெருமானிடம் சென்று விண்ணப்பிக்கிறார்கள். ஈசன் புன்முறுவல் சிந்தி, என் குமரன் செய்தது தப்பில்லை, நானே குமரன், குமரனே நான் என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் திருமாலின் வேண்டுகோளை ஏற்று பிரம்மனை விடுவிக்கட்டும் கந்தன் என்று ஈசன் அறிவுறுத்துகிறார். இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும், இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.